விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்காக நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத பல விடயங்கள், பல செய்திகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி உலகக்கிண்ணத்திலே பங்கேற்குமா என்கின்ற கேள்வி நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய விவரத்தை இன்று அறிவித்திருக்கிறார்கள். சல்மான் அலி ஆகா தலைமையிலே பாபர் அசாம், ஃபக்கார் ஜமான், சாஹிப்ஜுடா, ஃபர்ஹான் சாயிம், ஆயுப் சதாப் கான், கவாஜா நாஃபி, ஃபாஹிம் அஷ்ரப், முகமது நவாஸ், உஸ்மான் கான் விக்கெட் காப்பாளர், அதே போன்று அப்ரார் அகமது, ஷஹின் ஷாஃப்ரிடி, நசீம் ஷா, சல்மான் மிர்சா, உஸ்மான் தாரிக் ஆகியோருடைய பெருவிரத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. இதிலே ஹாரிஸ் ரவுஃப் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். முகமது ரிஸ்வானுக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமான மாற்றங்களோடு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அணியினுடைய விவரத்தை அறிவித்திருக்கிறது. நேற்றைய நாளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் மொஹ்சின் நக்வி சொல்லியிருந்தார், நாங்கள் உலக கிண்ணத்தில் பங்கேற்பது தொடர்பில் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று சொல்லியிருந்தார். இப்படி இருக்கு இன்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அணியை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சர்வதேச கிரிக்கெட் பேரவையோடு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு முரண்பாட்டு நிலை இருக்கிறது. இப்படி இருக்க பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை நாங்கள் உலக கிண்ணத்திலே பங்கேற்க மாட்டோம், நாங்கள் உலக கிண்ணத்திலே பங்கேற்பதாக இருந்தால் எங்களுடைய இடத்தை மாற்ற வேண்டும், இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பில்லை, எங்களுக்கு இலங்கையில் போட்டிகளை மாற்றி தாருங்கள் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். கோரிக்கையை ஐசிசி நிராகரித்திருந்தது. 24 மணி நேர அவகாசம் கொடுத்திருந்தது. நீங்கள் இந்தியாவில் தான் போட்டிகள் விளையாட வேண்டும், இந்தியாவில் விளையாடவில்லை என்று சொன்னால் நீங்கள் வெளியேறுங்கள் என்று 24 மணி நேரத்தில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை அவர்களுடைய விளையாட்டு ஆலோசகர், அவர் அதே போன்று கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் அமீனுல் இஸ்லாம், இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து வீரர்களோடு கலந்து பேசி முடிவை எடுத்திருந்தார்கள். நாங்கள் இந்தியாவிற்கு போட்டிகளில் பங்கேற்க செல்வது இல்லை என்று. இதன் காரணத்தால் பங்களாதேஷ் உலக கிண்ணத்தை பாய்காட் செய்திருந்தது. போட்டிகளிலே பங்கேற்க முடியாது போக ஸ்காட்லாந்து 21வது அணி ஸ்காட்லாந்து இப்போது இந்த உலக கிண்ணத்துக்கான ஒரு அணியாக உள்ளுக்குள் வந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 20 அணிகள் பங்கேற்கின்ற தொடர். ஒவ்வொரு குழுவிலும் 5 குழு அணிகள் இருக்கின்றன. 4 வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன, இலங்கையிலும் இந்தியாவிலும் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். பாகிஸ்தான் உண்மையான ஹோஸ்ட் இந்தியா. பாகிஸ்தான் இந்தியாவிற்கு சென்று விளையாட முடியாது என்கின்ற காரணத்தால் பாகிஸ்தானுடைய போட்டிகள் இலங்கையிலே இடம்பெறுகின்றன. இலங்கைக்கும் இப்போது அதிகமான போட்டிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பங்களாதேஷ் போட்டிகளிலே பங்கேற்க மறுக்க பங்களாதேஷுக்கு ஒத்தாசை புரிவதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. இப்போது பாகிஸ்தான் பங்கேற்குமா இல்லையா என்கின்ற கேள்வி நிலை எழுந்திருக்கிறது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கேள்வி நிலையின் பிரகாரம் பங்களாதேஷ் போட்டிகளிலே பங்கேற்காது பாகிஸ்தான் பங்கேற்குமா என்பதை நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் நாட்டில் இல்லை, அவர் நாட்டுக்கு வந்ததுடன் அவர்தான் எங்களுக்கு தலைவர், நாங்களுக்கு ஐசிசி சொல்வதை நாங்கள் கேட்க முடியாது, ஆகவே பாகிஸ்தான் பிரதமர் சொல்வதை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்று சொல்லி மொஹ்சின் நக்வி நேற்றைய நாளில் சொல்லியிருந்தார். இது ஒரு பரபரப்பான ஒரு விஷயம். இதற்கு எதிரும் புதிருமான கருத்துக்கள் பல வந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் வீரர்கள் பலர் சொல்கிறார்கள் பாகிஸ்தான் விளையாடியேதான் ஆக வேண்டும். பசிம் அக்ரம் சொல்கிறார், நாங்கள் எதற்கு பங்களாதேஷுக்காக நாங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு நாங்கள் உலக கிண்ணத்தை புறக்கணிக்க வேண்டும், நாங்கள் விளையாட வேண்டும், விளையாடி உலக கிண்ணத்தை வெல்ல வேண்டும், அதுதான் நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி. பங்களாதேஷ் எங்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு நாடு என்கின்ற விதமான பல கருத்துக்கள் வசீம் அக்ரமிடம் இருந்து வந்திருக்கிறது. அதே போன்று ஜேசன் கிலஸ்பி, இது மாத்திரமல்லாமல் ஷஹித் அஃப்ரிடி ஆகியோர் சொல்கிறார்கள், சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தானிலே இடம்பெற்ற போது நாங்கள் இந்தியாவிற்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லி பாகிஸ்தான், அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லி அடம் பிடித்தது. இதன் காரணத்தால் என்ன நடந்தது, சாம்பியன்ஸ் டிராபிக்கான பொது மைதானம் அறிவிக்கப்பட்டு அங்கே போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. இப்படி இருக்கின்ற போது இந்தியாவிற்கு ஒரு நியாயம், பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இன்னும் ஒரு நியாயமா என்கிற விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆகவே உலகக்கிண்ண ஆட்டங்கள் சூடு பிடித்திருக்கின்றன. உலகக்கிண்ண ஆட்டங்கள் சூடு பிடிப்பதற்கு முன்னதாகவே உலக கிண்ணம் சம்பந்தமான ஹாட் நியூஸ் ஏராளமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது. இம்முறை யார் 2020 உலக கிண்ணத்தை வெல்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கும் அதே நேரத்தில் உலக கிண்ணத்திலே பாகிஸ்தான் பங்கேற்குமா, பங்களாதேஷ் பங்கேற்குமா, எந்த கணி விலகும், எந்த கணி சேரும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் பல வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் உலக கிண்ணத்திலே பங்கேற்காவிட்டால் உகண்டா தான் பாகிஸ்தானுக்கு பதிலாக உள்ளுக்குள்ளே வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடினால் எப்படியான ஆட்டங்கள் எப்படி இருக்கும், ரசிகர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும், போட்டி ஒளிபரப்பு மூலமாக இவ்வளவு வருமானம் வரும், பாகிஸ்தான் விளையாடாத இடத்தில் உகண்டா விளையாடினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ரஷீத் லத்தீப் உகண்டாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் வெளியேறட்டும், உகண்டா விளையாடட்டும்
வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி பல கருத்துக்கள் வருகின்றன. உங்கள் கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன? கருத்துக்களை பகிருங்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.